முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் முழுவதும் ஒரே நேரத்தில் அலறல் சத்தம். முன் எப்போதும் இல்லாத பரவலான தாக்குதலை தொடுத்த ஈரான் 17வது அலை தாக்குதலை தொடர்ந்து சிறிது நேரத்தில் 18வது அலை தாக்குதல். களமிறக்கப்பட்ட புதிய பிரம்மாண்ட ஏவுகணைகள். இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமேதான் பார்க்க போறீங்க. இஸ்ரேலுக்கு ஈரான் தளபதி சவால். பேச்சுவார்த்தை என்ன ஆனது? உலகமே எதிர்பார்த்த ஜெனீவா மீட்டிங். மௌனம் கலைத்த ஈரான். இந்தியாவிற்காக இறங்கி வந்த ஈரான். இந்திய மாணவர்கள் 1000 பேர் வெளியேறுவதற்காக வான்வெளியை ஈரான் அரசு திறந்துள்ளது. பேரழிவு ஏற்படும். இஸ்ரேலை எச்சரித்த ஈரான். ஈரானை மிரட்டி பார்க்க நினைக்கும் ட்ரம்ப். அடுத்தடுத்து தடைகள் அறிவிப்பு. உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஈரான் மக்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தெருவில் இறங்கி போராட்டம். குழந்தைகள் பெண்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா? இஸ்ரேல் தலையில் ஓங்கி கொட்டிய ஐநா. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீதான 17வது அலை தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் சனிக்கிழமை காலை 18வது அலை தாக்குதலையும் ஈரான் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. 17வது அலையில் ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் வடக்கு தெற்கு பகுதிகள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் ஒரு புறம் படையெடுக்க, மறுபுறம் மிசைல்ஸ்கள் இடைமறிப்புகளை மீறி இலக்குகளை தாக்கியுள்ளன. இதனால் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு சுமார் 80 லட்சம் இஸ்ரேலியர்களின் பங்கர்களில் அடைக்கலம் புகச் செய்தது. தெற்கே ஈழட் துறைமுகம் தொடங்கி மத்தியில் உள்ள டெல் அவீவ், வடக்கே ஹைஃபா என பரவலாக ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. முதல் கட்டமாக 20 செட்டிலர்கள் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த முறை பெரிய ரக ஏவுகணை ஈரான் புதிதாக பயன்படுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 18வது அலை தாக்குதலை சனிக்கிழமை அதிகாலை ஈரான் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. வடக்கே நெதன்யா முதல் தெற்கே அஸ்தோத் வரை, மத்தியில் டெல் அவீவ் என ஈரானின் தாக்குதலின் எல்லை விரிவடைந்துள்ளது. தெற்கு டெல் அவீவின் ஹோலோனில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் ஈரான் ஏவுகணை நேரடியாக சென்று சொருகியுள்ளது. டெல் அவீவ் சுற்று வட்டாரங்களில் பல இடங்களில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற இடங்களை நோக்கி ஆம்புலன்ஸ்கள் விரைந்த செய்தியும் வெளியாகியுள்ளது. இது குறித்து IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் வெளியிட்டிருக்கும் செய்தியில் 18வது அலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முக்கிய இராணுவ தளங்கள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு ஆளான ஹோலினில் தான் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், கமாண்ட் சென்டர்ஸ், ஃபீல்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், டெக்னாலஜி கண்ட்ரோல் சென்டர்ஸ், ஹோலோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உட்பட பல முக்கிய இடங்கள் உள்ளன. கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புகைப்படம், வீடியோ எடுக்க இஸ்ரேல் அதிகாரிகள் தடை விதித்துள்ளதால் ஊடகங்களில் குறைவான வீடியோக்களே வெளிவந்ததாக தெரிகின்றது. இஸ்ரேலுடனான போரில் குறைந்த அளவிலான பலத்தையே செலுத்தியிருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் என்பது தற்போது அதிக உச்சத்தை எட்டியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான போரில் குறைந்த அளவிலான பலத்தையே செலுத்தி வருவதாக ஈரான் காவல் படையின் மூத்த தளபதி மோசன் ரெசை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மோசன் ரெசை கூறுகையில், இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் இராணுவ திறனில் 30% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மோதலில் ஈரான் மொத்த திறனில் வெறும் 5% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. கடற்படை, எங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. இதேவேளை தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் இடைவேளை எடுத்துள்ளதாக ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 8வது நாளை எட்டியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் விவகாரத்தில் மோதலை தணிக்க முயலும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்திப்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளார். பிரான்ஸ்,
ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா நகரில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் நிலையில் ஈரானின் அரசு ஊடக நிறுவனமான IRNA இஸ்ரேல் போரை நிறுத்துவது மட்டுமே பேச்சுவார்த்தைக்கான வழியாக இருக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது. முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் மரியாதைக்குரிய மற்றும் தீவிரமான அணுகுமுறையுடன் நடத்தப்பட்டன. இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் அடங்கும் என்று IRNA-வின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது ஈரான் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டுள்ள சில பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையை மிகுந்த தெளிவான பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடும் என்றும் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை பெறும் என நம்புவதாகவும் அரக்சி தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள் 1000 பேர் வெளியேறுவதற்காக சிறப்பு நிகழ்வாக வான்வெளியை ஈரான் அரசு திறந்துள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளின் போர் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த மோதலால் ஈரானில் உள்ள பல நகரங்களில் இந்திய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் உள்ள தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்திய மாணவர்களை வெளியேற்ற மத்திய அரசு மற்றும் அங்குள்ள தூதரகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்காக ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. இந்த ஆபரேஷன் மூலம் முதல் கட்டமாக 110 இந்திய மாணவர்கள் ஈரானில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஈரானில் இருந்து சாலை மார்க்கமாக அர்மேனியா தலைநகர் எரவான் எல்லை அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக டெல்லி கொண்டு வரப்பட்டனர். தற்போது 2ஆம் கட்டமாக சிக்கியுள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக ஈரான் வான்வெளியை திறக்க உள்ளது. இன்றிரவு தொடங்கி 3 சிறப்பு விமானங்கள் மூலம் சுமார் 1000 இந்தியர்களை மீண்டும் அழைத்து வர ஈரான் இந்தியாவுடன் ஒத்துழைத்து வருவதாக ஈரானிய துணைத் தலைவர் ஜாவத் ஹொசைனி தெரிவித்தார். இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதன் ராணுவ திறன்களை குறைப்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் வெள்ளிக்கிழமை பல வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் ஒரு சரக்கு கப்பலுக்கு தடை விதித்தது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 8வது நாளை எட்டியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் விவகாரத்தில் மோதலை தணிக்க முயலும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானின் ராணுவ பலத்தை குறைப்பதற்காக பல நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. ஒரு சரக்கு கப்பல், அதன் மாஸ்டர் மற்றும் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட வணிக நிறுவனங்களும் தனிநபர்களும் ஈரானுக்கு உணர்திறன் மிக்க இயந்திரங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை, ஆளில்லா வான்வழி வாகனம் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கு உதவியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஷூன் கைஜிங் கப்பலின் மாஸ்டரான சீன நாட்டவர் ஜாங் யான்பாங் ஈரானுக்கு செல்லும் கப்பலில் ராணுவ இயந்திரங்கள் இருப்பதை அறிந்திருந்ததாகவும் ட்ரம்ப் ஷூன் கைஜிங் என்பது அமெரிக்க கருவூலத்துறையால் தடை செய்யப்பட்ட கப்பல் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானின் புஷேரை தாக்கினால் அணுசக்தி பேரழிவு ஏற்படும் என்று IAEA எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் தெற்கு அணுமின் நிலையமான புஷேரை இஸ்ரேல் தாக்கினால் மேற்கு ஆசியா அணுசக்தி பேரழிவை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் வெள்ளிக்கிழமை எச்சரித்தார். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ரஃபேல் குரோசி அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ஒரு வார கால ராணுவ நடவடிக்கையின் விளைவாக கதிர்வீச்சு இன்னும் கண்டறியப்படவில்லை என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்துள்ளார். புஷேர் அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினால் நேரடி தாக்குதல் மிக அதிக கதிர் இயக்க வெளியீட்டை ஏற்படுத்தும் என்றும் புஷேருக்கு மின்சாரம் வழங்கும் இணைப்புகளை இஸ்ரேல் தாக்கினாலும் அதே அளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் திரு குரோசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்கள், குடியிருப்பு உள்கட்டமைப்பு மற்றும் ஊடகங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இன்று கண்டனம் தெரிவித்ததாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை அப்பட்டமாக மீறுவதாகவும் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலாகவும் நீதித்துறை விதிமுறைகளை மீறுவதாக உள்ளதாகவும் ஐநா நிபுணர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இஸ்ரேலின் தாக்குதலால் 224 பேர் உயிரிழந்துள்ளதாக வேதனை தெரிவித்த நிபுணர்கள் மேலும் அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். போரால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் வன்முறையின் சுமையை அதிகமாக சுமக்கக்கூடியவர்களுமான பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இறப்பு, காயங்கள் குறித்த விவரங்கள் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துவதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரானின் தலைநகரில் டெஹ்ரானின் தெருக்களில் லட்சக்கணக்கானோர் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வருகின்றனர்.
இஸ்ரேலிய தாக்குதல்கள் அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு எதிராக டெஹ்ரானில் லட்சக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். என் தலைவருக்காக நான் என் உயிரை தியாகம் செய்வேன் என உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியை குறிக்கும் வகையிலான பதாகைகளுடன் பலம் வந்தனர். இஸ்ரேலின் ஹைஃபாவில் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் 19 பேர் காயமடைந்தனர். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலிய துறைமுகமான ஹைஃபாவில் குறைந்தது 19 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை தவிர்ப்பதாக தோன்றிய ஒரு ஏவுகணை ஹைஃபாவின் கப்பல் துறைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் மோதியது. இதனால் அங்கிருந்த கட்டிடமே சுக்குநூறாக சிதறியது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா ராணுவ தளங்கள் மற்றும் ராக்கெட் ஏவுகணைகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் அதன் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹெஸ்புல்லா சில தளங்களில் அதன் செயல்பாட்டை மீட்டெடுக்க முயற்சிப்பதாகவும் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஈரானில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக அந்நாட்டில் உள்ள தனது தூதரக ஊழியர்களை தற்காலிகமாக திரும்ப பெற முடிவு செய்துள்ளதாக பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக ஈரானில் இருந்து எங்கள் இங்கிலாந்து ஊழியர்களை தற்காலிகமாக திரும்ப பெறுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் எடுத்துள்ளோம். எங்கள் தூதரகம் தொலைதூரத்தில் தொடர்ந்து செயல்படுகிறது என்று வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எங்கள் ஊழியர்கள் மற்றும் பிரிட்டிஷ் பிரஜைகளின் பாதுகாப்பை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றோம். மேலும் ஈரானுக்கு எந்த பயணமும் வேண்டாம் என்று நாங்கள் நீண்ட காலமாக அறிவுறுத்தி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை எதுவும் நியாயப்படுத்த முடியாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு வார கால மோதலில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி கூறுகின்றார். மேலும் டெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப விருப்பம் காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.